21/3/2025 நிர்மல் 424க்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், 20/3/2025 காருண்யா ப்ளஸ் 565க்கு நாம் ஆல் போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 5-6 கொடுத்துருக்குறோம். 5-6 பிசியில் வந்திருக்குது. 6 நம்ம சி போர்டில் வச்சுருக்கோம். 5ஆம் நம்பர் மேலே போயிருக்குது. சரிங்களா, ஒரு 3 உள்ளே வந்திருக்குது. நம்ம அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏ போர்டுக்கு 3 வைக்கல. சரிங்களா, 5-6 ஆல் போர்டுக்கு கரெக்டாக பக்காவாக பாஸ் ஆகிடுது. 2 நம்பரும் பாஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 5-1 கொடுத்துருக்கோம். 5க்கு 5 ஓகே, 1க்கு பவர் 6. சரிங்களா, 56ங்கிறது பிசியில் வந்திருக்கு. 36 நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. 36 இதையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி 2D நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி கனெக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று ட்விஸ்ட்டு பண்ணி அடிக்கிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அங்கேயும் 6 இருந்துச்சுன்னா இதையும் சேர்த்து வச்சிடலாம். ஆனால் பவரில் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவோம். சில நேரங்களில் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது 56ங்கிற மாதிரியே வருதா, அப்போ இங்கே வேறு ஏதாவது 6 சம்மந்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க, 26, 64 இந்த மாதிரி கரெக்டிவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 டிஜிட்டல் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இதை சொல்லிக்கிறேன். நான் வீடியோ பார்க்குற நண்பர்கள் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. அதிகபட்சம் இந்த இடத்துலேருந்து நமக்கு நம்ம கொடுக்குற இதுலேருந்து வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா, அதை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. எப்போவுமே இது வேறு மெத்தேடில் எடுக்கிறது, அதனால் இதை நீங்கள் பார்க்க வேணாம். இதுலேயும் வரலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வராமல் இருக்குது. ஆனால் வரும், வந்துச்சுன்னா வந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த மெத்தேடில் அடிக்கிறாங்கும் போது இது வரும். அந்த மெத்தேட் வரும்போது அந்த இது பாஸ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, ஆல் போர்டு நமக்கு அதை வச்சு நம்ம கொடுக்குற நம்பர் எப்போதுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்போவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பெல்லைக்கான ஆனில் போட்டுருங்க. சரிங்களா, அப்போ தான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். புக்கிங் நம்ம விளையாடுறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு பண்ணி அவங்கள இது பண்ண வேண்டாம். சரிங்களா, ஏற்கிறவங்கள நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறோங்கிறது தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. சரிங்களா, அதுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா, நாளைக்கு நிர்மல் 424க்குண்டான இதை பார்த்தீங்கன்னா 8610575149 இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2-0ங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம். நாளைக்கு அந்த மாதிரி தான் காட்டுது. 2-0 வரணும். சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6ன்னு நம்ம அங்கே கூட எப்போதும் போலவே நம்ம வச்சுருக்கோம். நாளைக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 1-9ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டில் 5-7, சி போர்டு 2-4. இந்த 0 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, எங்கே வேணாலும் வரலாம். இல்லைன்னா இந்த 5ஓடு நீட்டிடுவாங்க. சரிங்களா, இல்லை 5-0ங்கிற மாதிரி கூட நேற்றுக்கு நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் வரல. நாளைக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இருந்தாலும் 2Dயில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் கொடுத்துருக்குறோம். நம்ம 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 3 இது அதிகபட்சமாக இந்த 3 செட்டு தான் நமக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா சரிங்களா, கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். சரிங்களா, ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 30, 10, 31, 87, 19, 98, 02, 82. சரிங்களா, இதிலேருந்து உங்கள் கணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு மொத்தமாக இதில் செட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 செட்டு தான் வரும். கொஞ்சம் ஐடியா பண்ணி வைக்கணுன்னாலும் வைங்க. நாளைக்கு இதிலேருந்து ஜாயின் பண்ணி வந்துச்சுன்னா, நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 20ஆம் தேதி எப்படி வந்துச்சுங்கிறத காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கணிப்பில் வருதா பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, 30ங்கிறது 30ஆகவும் வரலாம், 03ஆகவும் வரலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 அதே மாதிரி தான், 31 அதே மாதிரி தான். நாளைக்கு ரொட்டேட் அதிகபட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் கணிச்சு தான் வச்சுருக்கிறேன். ஆனால் எப்பவும் நம்ம கொடுக்குற மாதிரியே இல்லாதனாலும் அடிச்சிட மாட்டாங்க இல்லையா, மாறி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் இப்படி அடித்தாங்கன்னா ஒரு நாள் அப்படி அடிப்பாங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன் நான். சரிங்களா, 3 டிஜிட்டல் நம்பர் நாளைக்கு டபுள்ஸும் வந்தால் 7, 4, 8 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். எந்த ஒரு பவர் எடுத்தாலும் அதுக்கு பவர் வச்சுருங்க. 4 எடுத்திங்கன்னா 9 வச்சுருங்க. ஆல் போடு வைங்க, அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 978, 982, 942, 092, 931, 310, 344, 154. சரிங்களா, 8 செட்டு கொடுத்துருக்குறேன். எல்லாமே பாக்ஸ் மாதிரி தான். பாக்ஸ்னால் இடங்கள் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். 8 செட்டையும் பாக்ஸ் போடக்கூடாது. சரிங்களா, வரலைன்னா நமக்கு நட்டமாயிடும். அதனால் பாக்ஸுங்கிறது ஒரு அர்த்தத்துக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏடா 8 செட்டை கொடுத்துட்டு பாக்ஸ் போட சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு செட்டு
கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா 8 பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி கொடுக்கல சரிங்களா. ஏதாவது நம்மளுக்கு ஒரு செட்டு 2 செட்டு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அதை கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்கள். உங்கள் கணிப்புலையும் வந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா விட்டுணும். நான் கொடுக்குறேன்னுட்டு எல்லாமே வைக்கக்கூடாது. எனக்கே தெரியாது கன்ஃபார்மாக எது வரும்னு சொல்ல முடியாது சரிங்களா. அப்படி தெரிஞ்சுன்னா நான் வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை, நானே போட்டு வின்னிங் காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு குரூப் இது மாதிரி தான். 100 பேர் பார்க்குறீங்களா, ஒரு 2-3 பேர் 10 பேர் வின்னிங் எடுக்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா எடுக்கலாம், அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், எப்போவுமே நமக்கு கை கொடுக்குற இடம் இது மட்டும்தான். இதை நம்ம டெய்லி நம்ம நல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டெய்லி கண்டிப்பாக வாரத்தில் 2 ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். நான் டெய்லி அதை சொல்லி கொடுக்குறேன், எப்படி வின்னிங் வருது, நம்ம எப்படி வைக்கிறோம், அது எப்படி வருதுங்கிறத நான் டெய்லி உங்களுக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதை பார்த்து சி போர்டு என்ன வரும், பி போர்டு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.